தந்தை என்கின்றோம். இந்தியா நம்முடைய மேதகு மரியாதைக்குரிய மாண்புமை நேரு அவர்களை மாமா என்று அன்போடு அழைக்கும். இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் அண்ணனாக சகோதரனாக அவர்களுடைய அப்பா என்று அழைக்கின்ற பெருமை மிகுந்த வரையில் மகளிருக்கு என்று அன்று அதிகாலை அந்த 3 மாத தொகை கோடை கால சிறப்பு விஷயமாக, ஏனென்றால் அதை கூட சிறப்பு விஷயம் என்று எப்படி சொல்லுகிறார்கள்? கோடை காலத்திலே இந்த தேர்தல் முடிந்து அடுத்து 1 மாத காலம் போன தடவை இருந்தது. நமக்கு ஓட்டு எண்ணி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்று அந்த அரியணையில் அமர்வதற்கு 1 மாத காலம் அவகாசம் இருந்தது. அந்த அவகாசத்தில் ஏதேனும் முடக்கப்படலாம் என்று கருதிதான் அதற்கும் சேர்த்து 5000 ரூபாய் உங்கள் வங்கி கணக்குகளில் நேரடியாக அனுப்பப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, மறுவரையும் அவர்தான் முதலமைச்சராக வருவார். தமிழ்நாடு தலை குனியாது என்பதை நாம் ஒன்றிய அரசிற்கு நிரூபித்து 2வது முறையாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் 7வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே அமரும். அப்பொழுது கலைஞர் மகளிர் உரிமை தொகை 2000ஆக உயர்த்தி தரப்படும் என்கின்ற அறிவிப்பையும் தந்திருக்கின்றார். எல்லா அறிவிப்புகளையும் வெறும் பேச்சோடு அல்லது வெட்டி அறிவிப்புகளாக நிறுத்தி விடுபவர் அல்ல அவர். தமிழ்நாட்டினுடைய தரவுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட உயர்கல்வி, பொருளாதாரம், விவசாயம், பெண்களுக்கான முன்னேற்றம், சுகாதாரம், மருத்துவம், இப்படி அனைத்திலும் முன்னணியில் இருப்பது தமிழ்நாடு தான் என்பதால் தான் எல்லா விஷயங்களிலும் தமிழ்நாடு அனைத்து மாநிலங்களிலும் முன்மாதிரியாக முன்னால் நிற்கிறது என்பதால் தான் தமிழ்நாடு தலைகுனியாது என்று நாங்கள் தலைநிமிர்த்தி சொல்லுகின்றோம். நான் சொன்னது போல இந்த விஷயங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக, திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் என்பதை நான் பிறந்ததிலிருந்தே நான் ஒரு திமுக காரி தான். எல்லாருடைய உடம்பிலும் சிவப்பு ரத்தம் ஓடும் என்றாலும் என்னுடைய உடம்பிலே ஓடுவது என்பது கருப்பு சிவப்பு ரத்தம் தான். அந்த பெருமையோடு சொல்லுகின்றேன். அதற்காக மட்டும் சொல்லவில்லை. உலகிலே ஒரு உலக பொருளாதார அமைப்பு ஒன்று இருக்கின்றது. அதாவது மேம்பாட்டு அமைப்பு, உலக பொருளாதார மேம்பாட்டு அமைப்பு என்ற ஒரு அமைப்பு, ஒரு ஆர்கனைசேஷன். அது ஒரு பட்டியல் எடுக்கின்றது. அந்த பட்டியல் எது குறித்து தெரியுமா? உலகில் அதிகம் படித்தவர்கள் கொண்ட நாடுகளுடைய பட்டியலை அது எடுக்கின்றது. யாரு இந்த உலகத்தில் இருக்க இந்த நாடுல எந்த நாட்டில் ரொம்ப அதிகம் படித்தவங்க இருக்காங்க? கனடா நாடு முதலிடம் 59.96%. 2வது இடம் ஜப்பானுக்கு 52.68. 3வது இடம் லக்சம்பர்க்னுங்கிற ஒரு நாடு. இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, முன்னணி நாடுகளா சொல்ற அமெரிக்கா, பிரிட்டன்லாம் அமெரிக்காவுக்கு 6வது இடம் தான், பிரிட்டனுக்கு 8வது இடம். ஆனால் தென்கொரியா 4வது இடத்தை வாங்கி இருக்கின்றது. ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, உலகத்திற்கே நாங்கள் விஸ்வகுரு, நாங்கள் ஒரு வளர்ந்த பாரதத்தை உருவாக்கி விட்டோம் என்றெல்லாம் பெருமைப்பட்டுக் கொள்ளுகின்ற, மார்தட்டிக் கொள்ளுகின்ற ஒன்றிய அரசாங்கம் ஆட்சி செய்கின்ற இந்தியா இந்த 10 நாடுகளின் பட்டியலில் இல்லவே இல்லை. ஏனென்றால் உயர்கல்வியில இந்தியாவினுடைய அந்த சதவிகிதம் 20.4 தான். ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி செய்கிற தமிழ்நாட்டில் தேசிய சராசரியை தாண்டி 76% மக்கள் உயர்கல்வி பெற்றிருக்கிறார்கள். எப்படி சாத்தியம்? இங்கே வாசித்தேன் அல்லவா, பழங்குடியினருக்கான பள்ளிகள். உங்களுடைய பணியிலே அக்கறை கொண்டு ஒவ்வொரு முறையும் உங்களுடைய தேவைகளை நம்முடைய தலைவர் கலைஞரிடமும் முதலமைச்சரிடமும் சொல்லி பள்ளி கட்டிடம், மருத்துவமனைகள், இன்றைக்கு சொன்னார் அல்லவா, வெகு விரைவிலேயே சீக்கிரம் மிக பெரியதொரு மருத்துவமனை வரும் என்றெல்லாம் சொல்லி ஒவ்வொரு பகுதியையும் முன்னேற்றி காட்டிக் கொண்டிருக்கின்ற தலைவர்கள். இவர்களால் தான் இது சாத்தியப்படுகின்றது. அதுல இங்க நிறைய அம்மாமார்கள், பாதி பேர் பார்க்கறதுக்கு என்னுடைய அம்மத்தா, என்னுடைய சின்னம்மா, அக்காமார் இருக்கிறீங்க, பிள்ளைங்க வயசுலயும் இருப்பீங்க, நிறைய வந்திருக்கிறீங்க. நீங்க தெரிஞ்சுக்கணும், இதுல எத்தனை பேரு முதல் தடவையா படிச்சிருக்கோம்? 10வது வகுப்பு வரைக்கும் படிச்சவங்க எத்தனை பேரு? BA வரைக்கும் படிச்சவங்க எத்தனை பேரு? கையை தூக்கலாம். MA வரைக்கும் படிச்சவங்க எத்தனை பேரு? நம்மள பாதி நம்ம பாட்டிக்கும் பூட்டி படிக்காம இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம பெண் பிள்ளைங்க எத்தனை பேர் டிகிரி ஹோல்டர்ஸா இருக்காங்க? உங்க வீட்டிலேயே எத்தனை பெண்கள் இன்ஜினியரா, மருத்துவரா, எத்தனை பேர் என்னென்ன வேலைக்கு போயிருக்கிறாங்க?
50 வருஷத்துக்கு முன்னால இல்லாத அத்தனை சாத்தியங்களையும் பெண்களுடைய கல்வியிலே சாதித்து காட்டியிருக்கின்றார். பெண்களுடைய தமிழ்நாட்டிலே இருக்கின்ற பெண்களுடைய உயர் கல்வி சதவிகிதம் 47%. இந்த கல்வியினால நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? இங்க இருக்கிற அம்மா மாட்டெல்லாம் நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு எத்தனை தோசை சுடுறோம்? ஒரு நாளைக்கு எத்தனை இட்லி அவிக்கிறோம்? ஒரு கணக்கு போட்டு பாருங்க. ஒரு அம்மா ஒரு கதை எழுதியிருக்கிறாங்க அதை பத்தி. ஒரு நாளைக்கு ஒரு 20 தோசை சுடுறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு மாசத்துக்கு 600 தோசை, ஒரு வருஷத்துக்கு 7200 தோசை. சராசரியா ஒரு 13-12 வயசுல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் தோசை சுடுறதுக்கு, இட்லி போட அவிக்கிறதுக்கு. 40 வயசு வரைக்கும் எத்தனை தோசை சுட்டுருக்கோம்னா 2,92,000 தோசை. ஒரு நாளைக்கு 20 தோசைன்னு கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு பெண் 40 வருஷத்துல சுடுற தோசையோட கணக்கு 2,92,000 தோசை. வெறும் 2,92,000 தோசை சுடுறவ மாத்திரம் தானே ஒரு பொண்ணு. அவ கையில இருக்க கரண்டியை பிடுங்கிட்டு அவ கையில புத்தகத்தை கொடுங்க, அவ படிச்சு மருத்துவர் ஆகட்டும், இன்ஜினியர் ஆகட்டும், வெல்லும் தமிழ் பெண்கள் என்று மகளிருக்கான ஒரு ஆட்சியை கொண்டு வந்து கல்விக்கான கதவை திறந்து விட்டவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர். இப்ப விடியல் பயணம், விடியல் பயணம்னு பேரு. அதுக்கு பேரு கட்டணமில்லா பயணமோ இலவச பயணமோ கிடையாது. பெண்கள் விடுதலை பெற்று நம்ம அம்மா வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறோம், நம்ம அண்ணன் தம்பியை போய் பார்த்துட்டு வரணும்னு நினைக்கிறோம், நம்ம பொண்ணு வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறோம். மாச செலவுக்கு நம்ம வீட்டுக்காரர்கிட்ட போய் நிக்க வேணாம், மகன் கையை எதிர்பார்க்க வேணாம். அதற்காக உங்களுக்கு உரிமை தொகை என்றாலும் பஸ் போக்குவரத்திற்கு என்று நீங்கள் யார் கையையும் எதிர்பார்க்காமல் யாரிடமும் சென்று வரலாம் என்றுதான் விடியல் பயணம். அதற்கான பெயரும் இலவச பயணமோ கட்டணமில்லா பயணமோ அல்ல. பெண்களுக்கு விடியல் கொடுக்கின்ற பயணம் விடியல் பயணம். ஒரு 2 பேர் அதை பத்தி சொல்றதை நீங்க கேளுங்க. புவனேஸ்வரின்னு ஒரு அம்மா ஊட்டியில காந்தல் பகுதியில் இருக்காங்க. அவங்க இந்த விடியல் பயணத்தினால